தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறது. அக்னி வெயிலானது தொடங்கி வெப்ப அலையானது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வீசி வரும் நிலையில் தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கத்திரி வெயில் தொடங்கி வெப்ப அலையானது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வீசி வரும் நிலையில் வெயிலால் மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, வெப்ப அலையானது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வீசி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த மழைக்கு என்ன காரணம்? தமிழகத்தில் குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது? தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கையை தமிழக வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழக பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் காற்றின் திசை மாறுபாடு என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று மற்றும் நாளைய தினங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையிலான காற்றுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் 7ஆம் தேதி முதலாக தமிழகம் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை என்பது பெய்யக்கூடும் என்பது போன்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த மழையை பொறுத்தவரை தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு இந்த மழை என்பது பெய்யக்கூடும் என்பது போன்று தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையாக பெய்யக்கூடும் என்பது போன்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை பற்றியும் இந்த முன்னறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறது. அதில் அடுத்த 2 தினங்களுக்கு தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையாக பெரிய மாற்றம் எதுவும் இல்லாமலும் குறையும் வாய்ப்பில்லாமல் தற்போது இருக்கக்கூடிய வெப்பநிலையை நீடிப்பதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக வெப்ப அலை வீசி வருவதன் காரணமாக தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் 100 பாரமீட்டரை கடந்து வெப்பநிலை என்பது தொடர்ந்து பதிவாகி வருகிறது. இதே நிலையே அடுத்த 2 நாட்களுக்கு நீடிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தற்போது வளிமண்டல காற்றின் திசை வேறுபாடு காரணமாக தற்போது 7 மாவட்டங்களுக்கு மழை என்பது பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.